மழை பெய்யத்துன்னு ஒன்று இருக்கா? அது எங்கள் ஊரில் ஓதி இருக்காங்க, அதை பற்றி விளக்கம். மழை பெய்யத்து அப்படின்னு ஒன்று இருக்கா? அது சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா, மழை பொழிவிப்பதற்காக வேண்டி ஒரு பைத்துன்னு ஒண்ணு இருக்கா? இப்ப வறண்ட காலமா இருக்கு, பல பகுதிகளில் மழை இல்லை. அப்ப மழை பொழிவிப்பதற்காக வேண்டி, மழை பொழிவிக்கப்படுவதற்காக வேண்டி பைத் என்று ஒரு பாடல் ஓதக்கூடிய, கவிதை பாடக்கூடிய கலாச்சாரம் முஸ்லிம்களிடத்தில் இருக்கு. சில போலி மதகுருமார்கள், ஆலிம் ஷாக்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டு அது போன்ற காரியத்தில் ஈடுபடுறாங்க. இது இஸ்லாத்தில் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இது முழுக்க முழுக்க கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம், மார்க்கத்தில் இல்லாத தன்மை. அப்படி நபி சொல்லி தந்தாங்களா? நம்ம ஆளு எதுக்கு எடுத்தாலும் பைத்து தான். கக்கூஸ் போகும்போது கூட பைத்து ஓதுனாலும் ஓதுவான். நம்ம கொஞ்சம் கேப் விட்டோம் நீங்க, இந்த போலி மதகுருமார்கள் நீ கழிவறைக்கு போயிட்டு வரதுக்குள்ள நான் ஒரு பைத்து ஓதிடுறேன், அதுக்கு எனக்கு காசு தச்சனை தான் சொல்லி கேட்டாலும் கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம். எதற்கு எடுத்தாலும் பைத்து, கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கு ஒரு பைத்து, அல்லாஹும் அல்லி பைனஹுமான்னு ஒரு போட வேண்டியது, விவாகரத்து பண்ண அங்க ஒரு பைத்து ஓதிடுவாங்க. இப்படி எதற்கு எடுத்தாலும் பைத்து ஓதக்கூடிய ஒரு கலாச்சாரம், பாடல் படிக்கக்கூடிய கலாச்சாரம் முஸ்லிம்கள்ட்ட இருக்கு. ஆனால் இஸ்லாத்தில் அப்படி கிடையாது. மார்க்கத்தை பொறுத்தவரை மழை பொழியவில்லையா, மழை பொழிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு வழக்கத்தையும், மழைக்காக வேண்டி தொழுகை நடத்தக்கூடிய ஒரு வழக்கத்தையும் தான் குர்ஆனும் நபிகள் நாயகம் நமக்கு சொல்லி தராங்க. வறட்சியா இருக்கு, மழையே இல்ல, அப்ப என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ்வுடைய வழியை சொல்லி தந்தாங்க. குர்ஆன் அதற்குரிய வழியை சொல்லி தந்து விட்டது. இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேளுங்க, அவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கிறான். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு மழையை அவன் தொடர்ந்து தருவான். அப்ப மழையை தரணும்னா நீங்க கேட்க வேண்டியது எது? பைத்து படிக்க வேண்டியதல்ல, பாடல் படிக்க கூடாது, அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணுங்கிற ஒரு வழிபாட்டு முறையை குர்ஆன் சொல்லி தருது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மழைக்காக வேண்டி அல்லாஹும்ம அஸ்கினா என்கிற ஒரு துஆவை சொல்லி தந்தார்கள். 2 ரக்காத் தொழுகையை நமக்கு நடத்தி காட்டி, இப்படி தொழுவதின் வாயிலாக மழையை கேளுங்கன்னு சொன்னாங்க. இதுதான் மழைக்காக வேண்டி நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகளை தவிர, பாவ மன்னிப்பு கேட்பது, அல்லாஹும்ம அஸ்கினா, அல்லாஹும்ம அகீஸ்னா போன்ற துஆக்களை ஓதுவது, மழைக்காக வேண்டி தொழுகை நடத்துவது, இதுதான் குர்ஆன் ஹதீஸ்ல நிரூபணமான நமக்கு சொல்லித்தரப்பட்ட வணக்க வழிபாடு. இது அல்லாம இவர்களாக பைத் என்று ஒரு பாடலை படிப்பதும், கூத்தடிப்பது, கும்மாளம் இடுவது, இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத பிதஅத்து. அந்த அதிகாரம் நம்ம யாருக்கும் வழங்கப்படவில்லை. இந்த பிதஅத்தை தான் போலி மதகுருமார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து முற்றாக முஸ்லிம் சமூகம் தவிர்த்திருக்க வேண்டும். அப்ப நம்ம அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியது மன்னிப்பு கேட்கணும், மலை துளையில ஈடுபடணுமே ஒழிய பைத் என்கிற பாடல் படிப்பதல்ல. அது மார்க்கத்தில் இல்லாத பிதஅத் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள்.